சிற்றம்பலம். எந்தைபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. 63 நாயன்மார்களில் ஒருவரான எம்பிரான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் எம்பிரான் சேக்கிழார் பெருமான் ஏலவார் குழலி அம்மையின் பூசனையை எழிலுற விளக்கியுள்ளார். அந்த திருப்பெரும் சரிதத்தை சுருக்கமாக பார்ப்போம். எம்பிராட்டி ஏலவார் குழலி அம்மையார் எழில் நிறை பூசை. உலகெல்லாம் வியக்கும் வண்ணம் எல்லா யுகங்களிலும் நிலைத்து நின்று எல்லோராலும் புகழப்படும் இடம் காஞ்சி மாநகரம். அப்படிப்பட்ட காஞ்சி மாநகரத்தின் முன்பு ஒரு காலத்தில் மேன்மையான அர்ச்சனை செய்த அம்மையின் பூசனை பற்றி சில குறிப்பு. கைலை மலையில் சிவபெருமானிடம் உமையம்மை ஆகமத்தின் பொருளை உயிர்கள் உய்தி பெறும் வண்ணம் கேட்டு அருளினாள். இவ்வாறு ஆகமத்தின் பொருளை கூறிய ஈசன் தனக்கு விருப்பமானது பூசனை என்று கூறினார். ஈசர் இவ்வாறு கூறியருள அவரை பூசிப்பதற்கு பெரு விருப்பம் கொண்டாள் உமையம்மை. ஈசர் தென் திசையில் உள்ள காஞ்சி வளநகரத்தின் மாமரத்தின் கீழ் பூசனை செய்து மகிழ்வாய் என்று அருள் செய்ய உமையவளும் பிரியா விடை கொண்டு கையிலையிலிருந்து காஞ்சிக்கு எழுந்தருளுகிறார். இவ்வாறு உமையவள் எழுந்தருளும்போது பல்வகை உயிர்களும் தேவர்களும் உமையம்மையுடன் காஞ்சி வந்து அணைந்தார்கள். அப்போது உலகை தாங்கும் 8 நாகங்களுள் ஒன்றான பதுமமா நாகம் உமையவளிடம் தன்னுடைய இருப்பிடத்தில் கோவில் கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அதற்கு உமையவள் அருள் செய்தாள். பின்பு உமையவள் பூசனை செய்ய ஈசன் எழுந்தருளவில்லை. அம்மை ஈசனை காணும் பெரு விருப்பால் தனது பூசனையை அதிகரிக்கிறார். அம்மை செய்த பொங்கு மாதவம். அம்மையின் நெஞ்சம் ஈசனை காணும் பெரு விருப்பத்தில் நிறைந்தது. அம்மையின் திருவாக்கில் 5 எழுத்தே திகழ்ந்தது. அம்மையின் திருக்கரம் ஈசனையே தொழுதது. இவ்வாறு செய்வது தஞ்சமாகிய அருந்தவம் ஆகும். அம்மையின் பூசனையில் மகிழ்ந்த ஈசர் சிவலிங்கமாக மாமரத்தின் அடியில் தோன்றினார். சிவலிங்க பெருமான் எழுந்தருள கம்பைமா நதியில் நீரும் மலரும் கொண்டு பூசனை செய்தாள் உமையம்மை. கைகளின் பயன் ஈசனை பூசனை புரிவது என்று நாள்தோறும் சிவபூசை செய்கிறார் உமையம்மை. பூசனை செய்து வரும் நாளில் ஒரு நாள் உமையம்மைக்கு அருள் புரிய திருவுள்ளம் செய்து தனது திருவிளையாடலை தொடங்கினார் சிவபெருமான். 7 கடலும் ஒன்றாக வானையே மறைக்கும் அளவிற்கு ஒரு பெரு வெள்ளத்தை கம்பைமா நதியில் அனுப்பினார் உம்பர் நாயகனார். இப்படி ஈசன் செய்த திருவுள்ளத்தை அம்மை அருள் வெள்ளமாக பார்த்து விண்ணையே மறைத்து வரும் பெரு வெள்ளத்தை சிவலிங்க திருமேனியை எடுத்துச் செல்லும் என பயம் கொண்டு கைகளால் தடுக்கிறார். கைகளால் தடுத்தும் வெள்ளம் நில்லாததால் சிவலிங்கத்தை தழுவி கொண்டாள் உமையம்மை. இவ்வாறு அம்மை ஈசனை தழுவி கொள்ள தேவர் முதலான உயிர்கள் அனைவரும் உயிரும் உடம்பும் உருகி ஒன்றாக்கி எம்பிராட்டிக்கு மெல்லியரானார் என்றும் ஏகம்பர் என்று வாழ்த்தினார்கள். அவ்வாறு அவர்கள் வாழ்த்தும் பொழுது விண்ணிலிருந்து மலர் மழை பொழிந்தது. கம்பையாரும் வணங்கியது. பின் ஈசர் உமையம்மையை நோக்கி வரங்கள் கேட்குமாறு அருள் செய்கிறார். ஈசர் கேட்க அம்மை உங்களை இன்று போல் என்றும் பூசனை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பாள் என ஈசர் அருள் செய்கிறார். மேலும் காஞ்சி மாநகரத்தில் வாழ்பவர் அனைவரும் திருவடி பிழைத்தல், அதாவது சிவ அபச்சாரம் தவிர வேறு உலக குற்றங்கள் அனைத்தும் சிவபெருமான் திருவடியை அடைவதற்கான மாதவமாக மாற வேண்டும் என்ற வரத்தையும் கேட்கிறாள். அம்மை கேட்ட வரத்தை ஈசன் அருளி உயிர்கள் பசியில் வாடாமல் இருக்க உயிர்கள் அனைத்தும் தர்ம வழியில் செல்வதற்காக 2 நாழி நெல் தருகிறார். அம்மை அந்த 2 நாழி நெல்லை வைத்து காஞ்சிபுரத்தில் 32 அறங்களை வளர்க்கிறார்.
காஞ்சிபுரத்தில் ஏலவார்குழலி அம்மை ஏகம்பநாதரை அன்று பூசித்தவாறே இன்றும் பூசிக்கிறார், என்றும் பூசிப்பார். அம்மை அப்பனை பூசிப்பதனால்தான் உயிர்கள் அறிவும் ஆற்றலும் பொருளும் போகமும் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்தியை அடைய வைக்கும் ஞான திருவும் கிடைக்கிறது. திருச்சிற்றம்பலம். ஏலவார்குழலி அம்மை உடனுரை தழுவ குலைந்தநாதர் ஏகம்பநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.